போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் டீம் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் மே 22ஆம் தேதிக்கானது டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட்ல இருக்கும். நம்மளுடைய டெலிகிராமில் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியாக பிடிஎஃப்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கும். அந்த டெலிகிராமில் போயிட்டு நீங்கள் டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம அதியமான் ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 டேஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணமோ அது எல்லாமே ஒரு குவிஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஆட் பண்ணி கொடுக்குறோம். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. ஸோ நம்ம இன்னைக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்முடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. என்ன எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க, என்ன எக்ஸாம்ஸ்க்கான புக்ஸ் வேணுமோ அதுக்கான புக்ஸ் அவைலபிளாக இருக்கும், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வரலாறாக இருக்கட்டும், ஆட்சியல், இந்திய தேசிய இயக்கம், பொருளாதாரம் எல்லாமே எஸ்சிஆர்டி பேஸ்டு, ஸ்கூல் புக் பேஸ்டு. சரிங்களா? டிஎன்பிஎஸ்சிக்கும் சரி, எஸ்ஐக்கும் சரி, ஃபாரஸ்ட்டுக்கு எல்லா எக்ஸாம்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு புக் வாங்கினீங்க அப்படின்னாவே போதும், எல்லா எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம் தான். சரியா? சயின்ஸுக்கு, தமிழுக்கு தனியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 புக்கு. ஸோ இது இல்லாமல் யூனிட் 8, 9 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அது அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்முடைய வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் செஷனுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ மே 22 ரெடியா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பாருங்கள், ஆன்சர் பண்ணுங்கள் தெரிஞ்சால். சமீபத்தில் எந்த மாநிலம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே நகராட்சிகளில் ஆன்லைன் மூலமாக பே பண்ணக்கூடிய வசதி நகராட்சி, மாநகராட்சியில் சரியா இருக்கு, சொத்து வரி செலுத்தக்கூடிய வசதி. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஊராட்சிகளிலும் இணைய வழியில் சொத்து வரி செலுத்தக்கூடிய வசதியை அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஓகே, அப்போ இனிமேல் வந்து ஊராட்சி அலுவலகத்துக்கு போயிட்டு நம்ம வந்து கையில் பணத்தை செலுத்தி கட்ட தேவையில்லை. முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாக கட்டணம் செலுத்தக்கூடிய ஒரு முறையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறிமுகம் செஞ்சுருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. சரியா? ஸோ அதுக்கான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வெப்சைட் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். போன 2022-23 இந்த ஊரக வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கையின் போது வந்து இதற்கான அப்டேட்டை வந்து கொடுத்துருப்பாங்க, பொதுமக்களுடைய நலன் கருதி. சரியா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புதிய மனைப்பிரிவுகள், கட்டடம், தொழிற்சாலைகள் நடத்துவதற்கான அனுமதி வந்து ஒற்றை சாளர முறையில் ஆன்லைனில் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிராம ஊராட்சிகளுக்கு செலுத்த வேண்டிய வரி இருக்கு, கட்டணம் இருக்கு, இது எல்லாமே இணைய வழியில செலுத்துறதுக்கான வசதியெல்லாம் ஏற்படுத்தப்படும் போன வருஷமே சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கான வசதியை வந்து இந்த வருஷம் தான் செய்ய முடியுது, இன்னிலேருந்து ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருப்பாங்க. தமிழகத்தில் வீடுகளுக்கான சொத்து வரியா இருக்கட்டும், குடிநீர் வரியா இருக்கட்டும், கழிவு வரியா இருக்கட்டும், சரியா, கழிவுநீர் வடிகால் கட்டணங்களா இருக்கட்டும், இதெல்லாமே ஆன்லைனில் வசூலிக்கக்கூடிய நடைமுறை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நகராட்சி, மாநகராட்சிகள்ல அமலாகி இருக்கு. தற்போது கிராம ஊராட்சிகளிலும் கட்டணம் வசூல் செய்யக்கூடிய முறை எதுக்கு மாத்திருக்காங்க அப்படின்னா ஆன்லைன்ல மாத்திருக்காங்க. சரியா? ஊராட்சிகள்லையும் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெப்சைட் இது. அடுத்து, நிலவினுடைய தென் துருவத்தை ஆராய்வதற்காக சந்திராயன் 3, ஏற்கனவே சந்திராயன் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க, 2 லான்ச் பண்ணாங்க, இது சக்சஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை. இப்போ 3ஆவதையும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து எப்போ லான்ச் பண்ண போகிறாங்கன்னா வரக்கூடிய ஜூலை மந்த் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ இந்த விண்கலத்தினுடைய திட்ட மதிப்பீடு எத்தனை கோடி, அதுதான் நமக்கான கேள்வி. சரியா? இது ஒவ்வொன்றுமே எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டு எக்ஸாம்ஸில் கேட்பாங்க, எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி. சரியா? ஸோ என்னன்னு பார்த்துடலாமா? மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த திட்டத்தை செய்வதற்காக எவ்வளவு வேணும் அப்படின்னா 615 கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ தான். சரியா? கலர் சந்திராயன் திட்டத்தை ரூபாய் 615 கோடியில செயல்படுத்த இஸ்ரோ முடிவு செஞ்சிருக்கு. நிலவு பற்றிய ஆய்வுக்கு அவசியம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் இந்த மேம்படுத்தப்பட்ட லேண்டர் ரோவர் கலன்கள் இப்போ வடிவமைக்கப்பட்டிருக்கு, ஏற்கனவே இருக்கிறத விட. சரியா? இந்த மார்க் 3 ராக்கெட் எந்த செலுத்தக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா மார்க் 3 தான் யூஸ் பண்ண போறாங்க.
மார்க் 3 இதன் மூலமாக அந்த ராக்கெட் மூலமாக தான் விண்ணில் செலுத்த போறாங்க. எப்போ செலுத்த போறாங்க அப்படின்னா ஜூலை 12. நோட்ஸ்ல இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை 12ஆம் தேதி செலுத்த போறாங்க. சரியா? ஏற்கனவே சந்திராயன் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ செலுத்தினாங்க? 2008 அக்டோபர் 22. சரியா? இது சந்திராயன் 1. சரிங்களா? சந்திராயன் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா 2019 ஜூலை 22. இப்போ ஜூலை 12. சரியா? மூன்றாவது 23 ஜூலை 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா? ஓகே. ஸோ இதெல்லாம் இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருக்கக்கூடியது. சரியா? அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இன்னொரு செயற்கைக்கோள்களும் GSLV மார்க் 3 மூலமாக இப்போ வரக்கூடிய மே 29ஆம் தேதி செலுத்த போறாங்க. NVS-2 அப்படின்னு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் செயற்கைக்கோள் வந்து பார்த்தீங்கன்னா செலுத்த போறாங்க. சரியா? இஸ்ரோ பத்தி ஏற்கனவே நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 15th ஆகஸ்ட். யாரு ஃபவுண்டர்? விக்ரம் சாராபாய். இப்போ யாரு சேர்மேன் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ண போறீங்க. ஏன்னா போன வீடியோலயே இஸ்ரோ பத்தி வந்திருக்கும். ஸோ அதுக்கு நான் வந்து ஆன்சர்ஸ் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருப்பேன். இங்கேயே இருக்கு. சரி, பார்த்துட்டீங்க. போட வேண்டாம்னு நினைச்சேன், போட்டும் போல இருக்கு. சோம்நாத். ஓகே, பரவாயில்ல, தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். அடுத்து, உலகத்தின் முதல் முறையாக மிக குறைந்த வயதுல குழந்தைகளுக்கு சிறுநீரகங்கள் அடைப்புக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவமனை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்பவே கம்மியா ஒரு 4 மாசம் குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு வந்து லேப்ராஸ்கோபி மூலமாக அந்த சிறுநீர் வெளியேற முடியாம இருக்கு. அதுக்கான அடைப்புக்கான அறுவை சிகிச்சை செஞ்சிருக்காங்க. எது அப்படின்னா டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை. சரியா? இது பிறந்து 4 மாசம் இல்ல, பிறந்து 3 மாதம். சரியா? எத்தனை மாதம்? பிறந்து 3 மாதங்களான ஆண் குழந்தையினுடைய இரு சிறுநீரகங்களும் ஏற்பட்டிருந்த அடைப்பு லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சை மூலம் சரி செய்யப்பட்டிருக்கு. சரியா? சிறுநீரக அடைப்புக்கு லேப்ராஸ்கோபிக் ஆபரேஷன் செய்யப்பட்ட உலகிலேயே மிக இளவயது நோயாளி 3 மாசம். சரிங்களா? டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடல் உறுப்பு தானம் ஜனவரியிலே எப்பயோ வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நியூஸ். உடல் உறுப்பு தானம், ரொம்ப இளமையது உடல் உறுப்பு தானம் அப்படிங்கிறது 18 மாதங்களான ஒரு குழந்தையினுடைய உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டிருக்கு. ஜனவரியில் அந்த நியூஸ் வந்திருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இளம் வயதில் உடல் உறுப்பு தானம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணி கொடுத்தாங்க, நெல்லூர் அவங்க. சரியா? ஸோ அது ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, சுற்றுலா தொடர்பான இப்போ G20க்கு தலைமை ஏற்றக்கூடிய நாடு இந்தியா. ஸோ அது சம்பந்தமாக அடிக்கடி அங்கங்கே கூட்டம்லாம் நடக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான விஷயங்கள் G20 ஃபுல்லாக தெரியணும். சரியா? இப்போ G20 பணிக்குழுவினுடைய 3வது கூட்டம், அதாவது சுற்றுலா தொடர்பான கூட்டம் வந்து ஸ்ரீநகரில் நடக்குது. எங்க நடக்குது? ஆப்ஷன் ஏ ஸ்ரீநகர்ல நடக்குது. சரிங்களா? தெரிஞ்சுக்கோங்க. காஷ்மீர் அப்படிங்கிற சர்வதேச மாநாட்டு, அது வந்து ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியம், அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு. சுற்றுலா தொடர்பான மாநாடு ஸ்ரீநகரில் நடக்குது. அது வரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க. வேற நியூஸ் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, இன்டர்நேஷனல் டே ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, பல்லுயிர் பெருக்க தினம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றோம்? உலக தமிழ்ல பல்லுயிர் பெருக்க நாள் இல்ல தினம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? சரியா? எந்த நாள்? மே 22. ஸோ ஃபர்ஸ்ட் 1992ல இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. சரியா? யூஎன், அதாவது இன்டர்நேஷனல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. சரிங்களா? என்ன தீம் அப்படின்னா ஃப்ரம் அக்ரிமெண்ட் டு ஆக்ஷன், பில்ட் பேக் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிற தீம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தாவரங்கள் இருக்கணும், விலங்குகள், நுண்ணுயிர்கள், இதெல்லாம் பள்ளி பெருகி பரவலாக காணப்படுவதான் பல்லுயிர் பெருக்கும் அப்படின்னு சொல்றோம். எல்லாமே சேர்ந்து இருக்கக்கூடியது தான். சரியா? உலக பல்லுயிர் பெருக்க தினம் மே 22. எல்லாமே இருக்கணும். சரியா? உலகினுடைய உயிரினத்தையும் ஒவ்வொரு உயிரினத்தையும் அழிவில் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு முயற்சியாக தான் இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து, நகர்ப்புற திட்டமிடலுக்கு ஒன்றிய அரசுக்கு உதவுவதற்காக தலைமைச் செயலர் தலைமையில மாநில உயர்நிலை குழு, சரியா,
குழுவை அமைத்த மாநிலம் சமீபத்தில் ஆக்சுவலாக தமிழ்நாடு அமைச்சிருக்க ஒவ்வொரு மாநிலமும் அமைக்கும் சரியா. அப்போ வந்து தமிழ்நாடு இப்போ ஒரு அரசாணை வந்திருக்கு. ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நகரம் நாட்டில் 50% மக்கள் வந்து நகரங்களில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்களுக்கான அந்த திட்டமிடல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன பட்ஜெட் உரையில சொல்லியிருப்பாங்க சரியா. ஸோ அதனால ஒவ்வொரு மாநிலமும் இந்த மாநில உயர்நிலை குழுவை வந்து அமைக்கணும். ஸோ இதுக்காக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு குழுவை அமைச்சிருக்கும் சரி. இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து தமிழ்நாடு சமீபத்தில் அனுப்பிச்சதுனால அந்த கொஸ்டினை வந்து அப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பாருங்க, நகர்ப்புற திட்டமிடலுக்கு ஒன்றிய அரசுக்கு உதவுவதற்காக தலைமைச் செயலர் தலைமையில மாநில உயர்நிலை குழு அமைத்தது தமிழக அரசு. எதுக்கு உதவுவதற்காக? ஒன்றிய அரசுக்கு உதவுவதற்காக ஒரு குழுவை அமைச்சிருக்காங்க. இந்த குழு என்ன பண்ணும்? நகர்ப்புற கொள்கைகளை வகுக்கிறதுக்கும் அது பிளான் பண்றதுக்கும் அதனுடைய செயல்பாடுகளை நிர்வகிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். எதுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சிருக்கக்கூடிய அந்த குழுவோட சரியா. ஒன்றிய அரசானது என்ன பண்ணிருக்கு? உலக வங்கியினுடைய முன்னாள் இயக்குனர் ஒருத்தர் இருப்பார், யார்? கேசவ் வர்மா. அவருடைய தலைமையில நகர்ப்புற திட்டமிடல் தொடர்பான குழுவினை அமைத்தது. சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருடைய தலைமையில இந்த நகர்ப்புற திட்டமிடலுக்கான ஒரு குழு அமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாரு? கேசவ் வர்மா சரியா. அதை நோட் பண்ணிக்கோங்க. 2022 பட்ஜெட்லயே இந்திய மக்கள் தொகையில 50% அதிகமானோர் நகர்ப்புறங்களில் வாழ்கிறார்கள். எனவே நகர்ப்புற வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் தரணும். அதையொட்டி தான் நகர்ப்புற கொள்கைகளை வகுக்கும், திட்டமிடவும், செயல்படுத்தவும், நிர்வகிக்கும் தேவையான பரிந்துரைகள் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழுவை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மூன்றாவது இந்திய பசிபிக் தீவுகளுடைய, இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். மூன்றாவது இந்திய பசிபிக் தீவுகளுடைய ஒருங்கிணைந்த மாநாடு எந்த நகரில் நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரியா. எங்க அப்படின்னா போர்ட் மோர்ஸ்பி சரியா. பப்புவா நியூ கினியா அப்படிங்கிற கண்ட்ரியுடைய தலைநகரம் தான் அது, கேபிட்டல் போர்ட் மோர்ஸ்பி. ஓகேங்களா. ஸோ நம்முடைய மூன்றாவது இந்திய பசிபிக் தீவுகளுடைய ஒருங்கிணைந்த மாநாடு பப்புவா நியூ கினியா நாட்டினுடைய தலைநகர் போர்ட் மோர்ஸ்பியில நடைபெறுது சரியா. அதை நோட் பண்ணிக்கோங்க. நம்முடைய பிரதமர் அங்க போயிருப்பாரு. பிரதமர் போனதையும் அந்த நாட்டு பிரதமர் யாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் சரியா. அதுவும் இங்க கொடுத்துருக்கனா இல்லையா? சரி பார்க்கலாம். சரி, யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பப்புவா நியூ கினியா நாட்டினுடைய அலுவல் மொழி என்னது? டோக் பிசின் மொழியில திருக்குறள் வெளியிடப்பட்டிருக்கு சரியா. அது ஒரு முக்கியமான விஷயம். 2014ஆம் ஆண்டு இந்திய பசிபிக் ஒத்துழைப்புக்கான கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டது. எப்போ? 2014ல 14 ஐலாண்ட்ஸ் இதுல இருக்கு, மெம்பர்ஸா இருக்காங்க சரியா. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லியிருக்காரு பிரதமர்? பசிபிக் அதாவது ஒத்துழைப்பு, இந்த 14 நாடுகளுடன் வந்து பாத்தீங்கன்னா பசிபிக் நாடுகளுடன் இந்தியாவுடைய ஒத்துழைப்பு இருக்கும். அது 12 படிநிலைகளை கொண்ட செயல் திட்டத்தை அறிவிச்சிருப்பாரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்குற டீட்டெயில நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஃபோரம் ஃபார் இந்தியா பசிபிக் ஐலாண்ட்ஸ் கோஆபரேஷன் அப்படிங்கிறது அது சரியா. இப்போ எங்க நடந்தது? பப்புவா நியூ கினியாவில். அடுத்து செய்கோ கோல்டன் கிராண்ட் பிரி தடகள போட்டி 2023 எங்க நடக்குது? இப்போ இந்த தடகள போட்டி எங்க நடக்குது அப்படின்னா பேரு செய்கோ, வாட்ச் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ரைட்டு. ஜப்பான்ல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீளம் தாண்டுதல்ல இந்தியாவை சேர்ந்த சாய்லி சிங், இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் எந்த ஸ்போர்ட்ஸோட ரிலேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சாய்லி சிங் வந்து வெண்கலம் வின் பண்ணியிருக்காங்க சரியா. சீனியர் பிரிவில் பெற்ற முதல் பதக்கம் இது அவங்களுக்கு. அடுத்து சீனாவில் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், வில்வித்தை செகண்ட் ஸ்பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்துட்டு இருக்கு சரியா. அதுல முடிஞ்சிருச்சு. ஸோ இந்தியாவுக்கு எந்த ரேங்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தென்கொரியா சரியா. 2 தங்கம் 1 வெண்கலம் 3 பதக்கங்களை பெற்று 2ஆம் இடம் பிடித்திருக்கு. 11 பதக்கங்களுடன் தென்கொரியா முதலிடம் பிடித்து இந்த வில்வித்தையை முடிச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் சரியா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம்ல அப்டேட் ஆகும், மார்னிங் அப்டேட் ஆயிடும், டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. அதியமான் சிஏ அப்படிங்கிற டெலிகிராம் குரூப் இருக்கும். கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ உங்களுக்கு புக்ஸ் மெட்டீரியல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா 8681859181 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரியா. வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஏதாவது முக்கியமான நியூஸ் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் போடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நானும் தெரிஞ்சுப்பேன். என்ன அளவுக்கு கவர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக கொடுங்க. ஒவ்வொரு வீடியோவில் அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு லைக் போடுங்க.
ஓகே, வீடியோக்கு போட்டு ரொம்ப நேரம் ஆகாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜில் ஓகே போடலாம், எது வேணாலும் போடலாம். நல்லா இருக்குது, நல்லா இன்னைக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜஸ் கொடுங்க. ஏதாவது ஒரு கொஷின் கேட்குறேன் அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸை தேடி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுங்கள், தேடுங்க. சும்மாவே பார்த்துட்டு அமைதியாகவே போயிடாதீங்க. வரீங்க, பார்க்குறீங்க, போகிறீங்க, வரீங்க, பார்க்குறீங்க, போயிட்டே இருக்கீங்க. ஜஸ்ட் ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது நமக்கு? ஸோ உங்களுக்கு பொறுமை இல்லை. அதுதான் சொல்லப்போனால் இந்த வீடியோஸை பார்க்குறதுக்கோ இந்த படிக்கிறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமை இல்லை. அந்தளவுக்கு பொறுமை இருக்கிறவங்க மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த ஜஸ்ட்டு ஷார்ட்ஸையே தள்ளி விட்டு போகிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கும் நம்ம. அதுவே ஒரு 30 செகண்ட் 15 செகண்ட் வீடியோ இருக்கும், அதையே நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு தான் நமக்கு ரிட்டென்ஷன் இருக்குது. நம்மளால் அந்தளவுக்கு தான் பொறுமையாக பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ யூடியூப் அல்காரிதம் அதான் சொல்லும், ரொம்ப நேரம் யாரும் பார்க்கறதில்ல. 500 பேர் பார்த்துருக்காங்களா, பாதி பேர் 30 செகண்ட்லேயே போயிருப்பாங்க. சரியா? அதான் உண்மை. வருவாங்க, நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி 60-70 பேர் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிட்டு அடுத்த செகண்டே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. படிக்கிறதுக்கோ இதுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கோ டைம் இல்லை. ஒரு விஷயத்த முடியலைனாலும் தொடர்ந்து, பிடிக்கலனாலும் தொடர்ந்து செஞ்சாதான் ஒரு டிசிப்ளின் வரும், அதுலேருந்து ஏதாவது கற்றுக்க முடியும். ஓகே, சரி, இன்னைக்கு இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ.